சுப்ஹானல்லதி சக்கர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله. ஆஜிமார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பெரிய ஒரு அளப்பரிய ஒரு பரக்கத்தை தந்திருக்கிறார். அது என்னன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ், நாம அல்லாஹ்வுடைய வீட்டை பார்ப்பதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான அந்த அவங்களுடைய ரௌதாவை தரிசிப்பதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது நம்முடைய சொந்த முயற்சியினால நாம இங்க வரல. நாங்க என்கிட்ட பணம் இருக்குது நான் வந்துட்டேன் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தனிப்பெரும் கிருபையினாலே நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? காபத்துல்லாஹ் அல்லாஹ் தஆலா நிர்மாணிச்சாங்க. அழைப்பு கொடுக்க சொன்னான். எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த வனாந்தரத்துல யார் என்னுடைய சத்தத்தை கேட்பாங்க? என்னுடைய சத்தம் எவ்வளவு தூரம் போகும்? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னான்? இப்ராஹிமே, நீங்க அழைக்கிறது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய சத்தத்தை நான் சேர்க்கிறது என்னுடைய பொறுப்பு. எந்த அளவுக்கு சொன்னா, ஆலமே அருவாவில ரூஹுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தான். யாரெல்லாம் ஒரு முறை சொன்னாங்களோ லப்பை, அவங்களுக்கு ஒரு தடவை உம்ரா. யாரெல்லாம் பல தடவை சொன்னாங்களோ அவங்களுக்கு பல முறை உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். இது ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதனால நாம அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். இது ஒரு சுற்றுலா நிகழ்ச்சி போல அல்ல. இது ஒரு இபாதத். எப்படி தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜுடைய கடமைகள் எப்படி இபாதத்தோ அதே மாதிரி இந்த அமலும், நஃபிலான அமலும் இபாதத்தாக இருக்கு. இது ஒரு இபாதத். எப்படி நம்ம தொழுகையில பேணுதலா இருக்கிறோம், நோன்பு காலங்களில் பேணுதலா இருக்கிறோம், ஹஜ்ஜுடைய காலங்களில் பேணுதலா இருக்கிறோம், அதே போல இங்கே நாம இந்த நியத்தோட வந்துட்டோம் சொன்னா இங்கேயும் சில பேணுதல்களை செய்ய வேண்டியது இருக்கு. சில பேணுதல்கள் செய்ய வேண்டியது இருக்கு. என்னன்னு சொன்னா, நாம நம்முடைய இஷ்ட பிரகாரம் நம்முடைய நேர காலங்களை இங்க நாம செலவிட முடியாது. எப்படி தொழுகையில தக்பீர் கட்டினதிலிருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் எப்படி நம்முடைய நேரங்காலங்களை நம்ம பேணுதல் செய்யறோமோ அதே போல இதுவும் ஒரு இபாதத்து. இந்த இபாதத்துல நாம என்ன செய்யுங்க? பேணுதல் செய்யணும். ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலுக்குரிய என்னங்க சில ஷர்த்துகளை வச்சிருக்கிறான் கபூல் செய்யறதுக்கு. ஆனா அந்த ஷர்த்துகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. லேசான ஷர்த்து, ஆனா ரொம்ப கஷ்டம். லேசான ஷர்த்து, நிபந்தனை என்னமோ லேசு, ஆனால் அதை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம். சைத்தான் விட மாட்டான். அதை நிறைவேற்றுறதுக்கு அந்த சைத்தான் விட மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இந்த விஷயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க உங்களுடைய ஹஜ்ஜையும் உம்ராவையும் நான் கபூல் செய்யறதுக்கு 2 ஷர்த்து அல்லாஹ் வைக்கிறான். நிபந்தனை, 2 நிபந்தனை வைக்கிறான் அல்லாஹ். என்ன நிபந்தனை? வலா ஃபுசூக வலா ஜிதால. என்னங்க பாருங்க, ரொம்ப லேசு. உங்களுக்கு மத்தியில் நீங்க என்ன செய்யாதீங்க? சண்டை சச்சரவுகள் செய்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மத்தியில் விதண்டாவாதம், என்னங்க விதண்டாவாதங்கள், இந்த 2 விஷயத்தை தவிர்த்து கொண்டால் நாங்க இது கபூலியத்துக்கு அடையாளம். இன்னைக்கு நாம பாக்குறோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்ன எவ்வளவு பெரிய என்னங்க சைத்தான வேலை. ஏன்னா நீங்க நன்மை அடைஞ்சு கொள்ளக்கூடாது, இதுதான் அவனுடைய நோக்கம்.
விளங்குங்களா? எவ்வளவு லேசான ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க இபாதத் செய்யுங்க, அதிகமா குர்ஆன் ஓதுங்க, அதிகமா நோன்பு வைங்க, அதிகமான தொழுகை தொழுங்க. இதை சொல்லல, ரொம்ப லேசா சொல்லியிருக்கிறான். ஆனா ரொம்ப கஷ்டம். அதனால நம்முடைய நேரங்காலங்களை நாம சரியான முறையில் நிறைவேற்றிட்டோம் சொன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னங்க இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருவான். இது சாதாரண அமல் இல்லை. என்னங்க நஃபிலாக இருந்தாலும் இது சாதாரண அமல் இல்லை. என்னங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான அமல். இதனால நாம என்ன செய்யணுங்க, நம்முடைய நேரங்காலங்களை சரியான முறையில நிறைவேற்றுவதற்கான முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ முதல்ல பார்க்கக்கூடிய இடம் என்னங்க, சோர் குகை. சோர் நம்ம தோர் குகைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சோர். இவருடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஆண்டுகள் மக்காவில இருந்தாங்க. பிறந்தது இது பூமி, இங்கதான் பிறந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 40 வயசுல அவங்களுக்கு நுபுவத் கிடைச்சது. அந்த நுபுவத் கிடைச்ச மனையை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் திரும்பி வரும்போது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான், இவங்களை இங்கிருந்து நீங்க என்ன செய்யுங்க, ஹிஜ்ரத் செய்யுங்க, இங்க என்னங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு போங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏலான் செய்யும். இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா போட்டுட்டு நேரா வராங்க, புறப்பட்டு வராங்க. இப்போ இத தெரிஞ்சுக்கிட்டு மக்கத்து காபிர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களை விரட்டிட்டு வராங்க, ஏலான் செய்யறாங்க. யார் நபியை உயிரிடவோ இல்ல என்னங்க பிணமாகவோ நவுதுபில்லா கொண்டு வந்தீங்கன்னா 100 ஒட்டகம் உங்களுக்கு நாங்க பரிசு தருவதாக. இப்போ என்னாச்சு, எல்லாம் திரட்டிட்டு வராங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நேரா மேல மலைக்கு மேல போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல பக்கத்துல இடம் இல்ல, இறங்குது. அங்க பார்த்தா ஒரு குகை இருக்கு. அந்த குகையில என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகுந்துட்டான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு புகுந்துட்டான். இப்ப புகுந்த உடனே என்ன ஆச்சுங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அந்த குகையில அந்த வாசல்ல ஒரு பெரிய சிலந்தி வலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக ஏற்பாடு செஞ்சுட்டான். அதுல அது மட்டும் இல்ல, புறாவை உட்கார வச்சு அதுல முட்டையிட்டு புறா உட்கார்ந்துட்டு இருக்கு, அங்க கூடு கட்டி உட்கார்ந்துருக்கு. இப்ப காபிர்கள் பாக்குறாங்க. பார்த்தா ஒண்ணுமே இல்ல, இங்க எந்த இடமும் இல்ல. இங்க சிலந்தி வலை இருக்குது, புறா கூடு கட்டி இருக்குது. இப்ப திரும்பி கீழே வராங்க. அங்க ஒரு ஆட்டு இளையன் என்ன செய்யறாங்க, மேய்ச்சி கொண்டிருக்கிறான். கேட்டாங்க, இங்க 2 பேரும் போறத பார்த்தோம், இங்கதான் போனாங்க. இப்ப இவங்க செஞ்சாங்க நினைச்சுட்டாங்க, இவங்க போய் சொல்றாங்க, இதுல உண்மை இல்லை என்ன, திரும்பிட்டான். ஆனா ஒரே ஒரு சஹாபி, அவர் பிறகு இஸ்லாத்துல வராரு. மக்கத்து காஃபிர், அவர் என்னங்க, அவர் பேரு சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு. அவரு இஸ்லாத்துல ஆரம்பத்துல வரல, பிறகு இஸ்லாத்துல வந்தாரு. அவரு மட்டும் என்ன செஞ்சாருங்க, ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. என்னங்க, ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு என்ன நடக்குதுன்னு சொல்லி. 3 நாளைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு வெளியே வராங்க. வெளியே என்னங்க பிரயாணத்தை தொடர்றாங்க. இப்போ இவர் என்ன செய்யறாரு, பின்தொடர்ந்து வராரு. பின்தொடர்ந்து என்னங்க நபியை பிடிக்கிறதுக்காண்டி வராரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேணாம் சுராக்கா, நீங்க வராதீங்க, கிட்ட வராதீங்க. ஆனா கிட்ட போறாரு. அந்த 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 ஒட்டகத்துடைய கால்கள், அந்த குழம்பு பூமி பிடிச்சுக்குது, காலை பிடிச்சுக்குது. காலை பிடிச்சுக்குது. நகரம் உள்ள ஒரு நாள் சத்தம் போறாரு, யார சொல்ல விட்டுருங்க, நான் போயிடுறேன். மறுபடியும் 2வது அதே மாதிரி பின்தொடர்றாரு. 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுராக்கா நீங்க வராதீங்க, அப்படி நீங்க வரலன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு நன்மாராயம் சொல்றேன். ஒரு காலம் வரும், ரோம் பாரசீகத்துடைய கைசர் கிஸ்ராவுடைய சாம்ராஜ்யம் கையில வரும். அந்த சமயத்துல உங்களுடைய கனிமத்துடைய பங்குல அவருடைய அரசனுடைய கடை அந்த கையில போடுவாங்க இல்லையா, வளையல் மாதிரி மோட்டவா இருக்கும், அரசர்கள் போடுறது, அது உங்க பங்குக்கு வரும் என்பதா சொன்ன. இப்போ அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்துல இதாயத்தை போட்டான். அதை கேட்டுட்டு என்னங்க அவங்க சுராக்கா இல்ல بس وقف هناك الى جبل مهتا. طيب لا ما في شوف اوريك بس نزلان بس نمشي. இவங்க இப்ப வந்துருச்சு. வலது பக்கம் பாருங்க, என்னங்க வலது பக்கம் மேல ஒரு தொட்டி போட்ட மாதிரி மலையில இருக்கும். இப்ப பாருங்க, அந்த கொஞ்சம் இந்த பில்டிங்லாம் தள்ள பாருங்க, வலது பக்கம் பாருங்க, இந்த மலைக்கு மேல தொப்பி போட்ட மாதிரி ஒரு கல் இருக்கு, கொகை, அதான் கொகை.
ஏறது இண்டிவிஜுவலா வரலாம், வாலிபர்கள் ஏறுறாங்க, வடநாட்டுக்காரங்க பாகிஸ்தான்காரங்க ஏறுறாங்க மேல. அது இண்டிவிஜுவலா வந்து ஏறணும், 2 கிலோமீட்டர் மேல இருக்கும். பாருங்க, அது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? அந்த மேல முகடு பாருங்க, ஒரு தொப்பியை போட்ட மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே பஸ், தெரியுதுங்களா? அதுதாங்க கொகை, அதுதான் கொகை. அந்த மேல தெரிஞ்சு பாருங்க, ஒரு தொப்பி போட்ட மாதிரி, அதுதான் கொகை. கல்லு தெரியல, பெரிய கல்லு, பெரிய கல்லு தெரிஞ்சு பாருங்க, அந்த கல்லு தான் கொகை. அது முன்னாடி இருக்கிறது வந்து இப்ப கட்டி இருக்கிறாங்க, யாரும் உள்ள போக கூடாது, தடுத்து வச்சிருக்காங்க. ஒரு இது மாதிரி அரண் மாதிரி ஆளுங்க ஏறுறாங்க பாருங்க. பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்களா? இதான் சவுண்ட் கொடுங்க. கிளம்பலாமா? கிளம்பலாமா? இன்ஷா அல்லாஹ். இப்ப அரஃபாவுக்கு போறோம் இன்ஷா அல்லாஹ். அங்க இறங்குறோம். புரியுதா? बहुत तकलीफ पड़े। उसके बाद अल्लाह के हुक्म आया, तुम हिजरत करो मदीना की तरफ। तब हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम अबू बकर सिद्दीक रज़ियल्लाहु ताला के साथ हिजरत करने लगे। वहां से निकल पड़े मक्के से, यहाँ आके ये घर के अंदर जाके छुप गए, क्योंकि पीछे दुश्मनों ने उनको हमला करने के लिए आ रहे थे। तब रसूलुल्लाह ये गार के अंदर पनाह मांग के अंदर जाके अबू बकर सिद्दीक रज़ियल्लाहु अन्हु के साथ दाखिल हो गए। उसके बाद मक्का काफिरों ने ऐलान किया, उनको जिंदा और नऊजुबिल्लाह मुर्दा लेके आएंगे, उनको 100 ऊंट इनाम करके ऐलान कर दिया। बहुत सारे मक्के काफिर ने उनको तलाश करने के लिए, पकड़ने के लिए निकल पड़े। तब अल्लाह सुब्हान तआला ये गार के अंदर एक मकड़ी का जाला कायम कर दिया और उसमें कबूतर भी देख के अंडा दे के बैठे। ये मंजर देख के काफिरों ने यहाँ हरगिज अंदर कोई जा नहीं सकता, ये नामुमकिन है करके वापस हो गए। जब 3 दिन के बाद वापस बाहर आ रहे हैं, तब सुराका ये नाम के एक सहाबी पीछे इस्लाम में दाखिल हुए। उन्होंने बैठे ही इंतजार करके, जरूर ये कुछ है, यहाँ ही छुपे हैं, वो बाहर आएंगे। इसी तरह हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम अबू बकर सिद्दीक रज़ियल्लाहु ताला अन्हु के साथ ऊंट पर निकल पड़े, ये पीछे उनको फॉलो करता था। तब हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम उनको बोले, ये सुराका तुम पीछे मत आओ, बहुत तकलीफ उठाना पड़ेगा। सुना नहीं, पीछे पीछे आए, तब जमीन ने उनका ऊंट को पकड़ लिया। तब चिल्लाने लगे, या रसूलल्लाह मैं चले जाता हूँ, मुझे छोड़ दो। इसी तरह 1-2 बार, 3वां बार रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम उनको बशारत सुनाए, सुनाका मेरे पीछे मत करो, चले जाओ। वैसा चले जाएंगे, एक जमाना आएगा किसरा कैसर का हुकूमत हमारा तरफ आएंगे, तब गनीमत के तौर पर तुम ना वो कड़ी वो हाथ में पहनते हैं, वो बड़े बड़े बादशाह पहनते हैं, बहुत वजन वाली चीज है, बंगड़ी जैसा, वो तुम्हारा हाथ पे आएगा। ये सुन के सुराका रज़ियल्लाहु अन्हु वापस हो गए, वापस होके चले गए। एक जमाना इसी तरह आया, अबू बकर सिद्दीक रज़ियल्लाहु अन्हु के जमाने के बाद उमर रज़ियल्लाहु अन्हु के जमाने में इसी तरह कैसर खसरा की कामयाबी हुआ, पता हुआ। तब भाग को आपको देख रहे, सुना का वो है क्या करके, तब उमर रज़ियल्लाहु अन्हु मुस्कुराते हुए वो उठा के उनका हाथ में देते। इसी है, ये इतनी बड़ा ऊंचा जगह है, लेकिन ये इंफरादी से ऊपर चढ़ कर देखते ही, लेकिन इंफरादी से देख सकते हैं। अभी हम अरफा के मैदान पर रवाना हो रहे हैं, इंशाअल्लाह उसका फजीलत हम सुनाएंगे इंशाअल्लाह। இப்ப வருது வந்து அரஃபா. அரஃபான்னு சொன்னா என்ன அர்த்தம் அரபில? அரஃபா அப்படின்னு சொன்னா அறிந்து கொண்ட இடம். கொஞ்சம் தயவுசெய்து சைலண்ட் அஞ்சு கேட்குறீங்களா?
அரபான்னு சொன்னா அறிந்து கொண்ட இடம். யார் அறிந்து கொண்டது? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ரெண்டு பேரும் ஒருத்தர் அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட இடம் அரஃபா. அவங்கள ஸ்ரீலங்கால இறக்குன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவங்களுடைய பாதத்தை தான் அவங்க ராமர் பாதம் சொல்றாங்க. என்னங்க, ஸ்ரீலங்கால நம்ம போய் பார்த்தோம். என்னங்க, அவ்வளவு பெரிய பாதம், அந்த மலையில இறங்கின அந்த அடையாளம் அப்படியே இருக்கு. அதே போல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமே எங்க ஜித்தால இருக்கலாம். ஜித்தான்னு சொன்னா பாட்டி ஊரு, பாட்டி அரபில ஜித்தான்னு சொன்னா பாட்டி. அப்போ அது பாட்டி ஊரு. யாரு? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய கபர் அங்கதான் இருக்கு, ஜித்தால தான் இருக்கு. ஒரு 2 பேரும் 40 வருஷங்கள் சொல்லப்படுது. அல்லாஹ் ஆலம் 40 வருஷங்கள் எனக்கு பிறகுதான் இங்க ஒன்று கூடினாங்க. இப்ப 2 பேரும் அறிந்து கொண்ட இடம் அரபாவுடைய மைதானம். பல நபிமார்கள் இங்க வந்து தங்கியிருக்காங்க. 70 நபிமாருடைய கபர் இங்க மினாலே, ஏன்னா அதாவது மஸ்ஜித் கைஃப் அந்த இடத்துல அடக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜத்துல் விதா 5.5 மணி நேரம் ஏறத்தாழ முழு குர்ஆனுடைய தஃப்சீர் செஞ்சாங்க. 5.5 மணி நேரம். எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி அல்லாஹ் பயப்படணும், நாங்க தக்வாவை பத்தி, தாரத்தை பத்தி, ரஹன் சஹன் இதை பத்தி அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5.5 மணி நேரம் இங்க அந்த தஃப்சீர் செஞ்சாங்க. குர்ஆனுடைய முழு குர்ஆன் இங்கதான் முழு குர்ஆன் பூர்த்தி அடைஞ்சு. நான் உங்களுக்கு தீனை எத்தி வச்சுட்டுனா என்பதா சஹாபா கிட்ட கேட்டாங்க. யார சொல்ல நீங்க எத்தி வச்சது மட்டுமல்ல, நீங்க நடத்தியும் காட்டிட்டீங்க என்பதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சஹாபாக்கள் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கலிமாவுடைய விரலை உயர்த்தி வானத்தின் பக்கம், யா அல்லாஹ் நீ சாட்சியாக இரு, நீ சாட்சியாக இரு, நீ சாட்சியாக இரு என்பதாக 3 முறை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அந்த இடம் தான் ஒரு தூண் மாதிரி வச்சு அங்கே அந்த மலையில அந்த எந்த இடத்துல அந்த குத்பா கொடுத்தாங்களோ அந்த இடத்துல ஒரு தூண் மாதிரி வச்சு நிக்க வச்சிருக்காங்க. அதை நம்ம பார்த்துறது. அது மட்டுமில்ல, இங்க துஆ கபூல் ஆகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பெரிய பாவி தெரியுமா என்பதாக கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்க தான் அறிஞ்சவர், நீங்க எங்களுக்கு அறிவிச்சு கொடுங்க என்பதாக சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பெரிய பாவின்னு சொன்னா, அரபாவுடைய மைதானத்துக்கு வந்து அவன் துஆ கேட்டு அந்த துஆவை நான் எங்க கபூலாக போகுதோ என்று நினைக்கிறானோ அவன் தான் பெரிய பாவின்னு சொன்னான். ஏன்னா இங்கே ஹாஜிமார்கள் வராங்களே, அந்த லொஹர்ல இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் இங்க இருப்பாங்க. மகரிப் தொழுவ மாட்டாங்க. லொஹரையும் அசரையும் ஜம்மு செய்வாங்க. ஆனா மகரிபை தொழுவ மாட்டாங்க. முஸ்தலிஃபால தான் போய் தொழுவாங்க. என்னங்க, வெறும் துஆ தான். அந்த 2-3 மணி நேரம் என்ன செய்வாங்க? அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் துஆ தான் செய்வாங்க. வேற எந்த அமலும் கிடையாதுங்க. காலையில இருந்து குர்ஆன் ஓதுவாங்க, திக்ர் செய்வாங்க. ஆனால் என்னங்க, மகரிப் அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் துஆ செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்க துஆ கபூல் ஆகக்கூடிய இடம். அந்த நேரத்துல அது இதுக்கு பேரு என்ன தெரியுமா? அந்த நாள் 9க்கு பேரு வக்ஃபா. வக்ஃபான்னு சொன்னா எல்லாமே அப்படியே நிலை நின்றோம், எதுவுமே அசையாது. அசைவற்ற நிலை, பறவை கூட பறக்காதீங்க. என்னங்க, 9க்கு பறவை கூட பறக்காது. لا مو مسجد لا بس برا بس نزلات بس يا جبل الرحمن. جبل الرحمن لا بعيد، انت وقف بس وري نزل بعدين رو بعيد ينزل جنبه سياره سيده. என்னங்க, இப்ப அந்த நேரத்துல பறவைகள் கூட வக்ஃபான் பேர், அது பேர் அரபாவுடைய நாளுக்கு பேர் வக்ஃபா. என்னங்க, எல்லாமே அப்படியே நின்றோம், நிலை நிறுத்தப்படும். அப்படிப்பட்ட நாள் சொல்லப்படுது. அல்லாஹ் ஆலம் கியாமத்துடைய நாள் கூட இங்கதான், கேள்வி கேட்கக்கூடிய நாள் கூட இங்கதான் சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு தலீல் என்ன கொடுக்கறாங்கன்னு சொன்னா, சூரியன் பனைமரம் உயரத்துக்கு உச்சிக்கு வந்துடும், மக்கள் வேர்வையால மூழ்கி இருப்பாங்க என்பதா சொல்லப்படுது. அப்போ பூமிக்கு மேலதான் சூரியன் இருக்குது. அப்ப வானத்துல கியாமத்து நடக்கிறதா இருந்தா அப்ப எப்படி சூரியன் எப்படி போகும்? 7 வானத்துக்கு மேல எப்பவும் அரிசி 7 வானத்துக்கு மேல இருக்கு. அல்லாஹ் அரிசியே இருக்கிறான். இதுதான் தலீல் கொடுக்குறாங்க உலமாக்கள். என்னங்க, ஒரு மரம் உயரத்துக்கு சூரியன் இருக்குன்னு சொன்னா இங்கதான் இந்த கியாமத்துடைய நாள். எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை மக்களும் இங்கதான் ஒன்று கூடுவாங்க. தெரியுதுங்களா? அப்பேற்பட்ட இடம். அதனால்தான் வருஷம் இங்க ஒன்று கூட்டப்பட்டது.
அரபாவுடைய 9க்கு யார் 9வது நாள் யார் கொஞ்ச நேரமாவது சரிப்படலையோ அவர்கள் உம்ரா கூடாது, அது ஹஜ்ஜு கூடாது என்பதாக சொல்லப்படும். எந்த அளவுக்கு சொன்னா நாங்க அதாவது சீரியஸா இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, உம்ரா ஹஜ்ஜுக்கு வந்தாங்க, ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, எல்லாம் ஆம்புலன்ஸ்ல வச்சு இங்க கொண்டு வந்துருவாங்க. அந்த எல்லையில வச்சுட்டு அந்த மகரிப் சாஞ்சோடனே கூட்டு போயிடுவாங்க. எந்த அளவுக்குன்னா ஹெலிகாப்டர்லாம் வரும். நாங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க, அவங்களை ஹெலிகாப்டர்ல வச்சு கொண்டு வருவோம். தெரியுங்களா? இப்போ அந்த அப்படிப்பட்ட நாள் அப்ப பார்த்தவங்க இதோட சிறப்பு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல நாம என்ன செய்வோங்க, நம்முடைய செருப்புகளை கழட்டிட்டு பக்கத்துல நின்று இன்ஷால்லா துவா செய்வோம். அவங்களுடைய ஹாஜாத்துகளுக்கு அவங்கவுங்க துவா செய்து கொடுப்போம். ஒரு 5-10 நிமிஷம் இங்க நாங்க நிக்க வைப்போம். அந்த ஜபல் ரஹமத்துடைய இதை பார்த்துட்டு இன்ஷால்லா பக்கத்துல போய் எங்கேயாவது காலியான இடத்துல என்ன கூட்டம் இருக்கும், பயங்கரமா இருக்கும், 100 பஸ் கிட்ட நிக்கும். ஏன்னா அதனால நம்ம பஸ்ஸுக்கு பக்கத்திலேயே நின்று இன்ஷால்லா மணல்ல துவா செய்து கொள்வோம், ஜபல் ரஹமத்தை பார்த்துட்டு இன்ஷால்லா. அதுக்கப்புறம் நேரா முஸ்தலிஃபா, மினா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஜபா செஞ்ச இடம், இதெல்லாம் இன்ஷால்லா வழியில பார்ப்போம். சைத்தானு கல்லெறியுது இதெல்லாம். भाई ये जगह है अरफा का मैदान है. यही अल्लाह सुब्हान तआला क्या भाई आदम अलैहिस्सलाम और हव्वा अलैहिस्सलाम को 40 बरस के बाद दुनिया में फेंकने के बाद यहाँ जमा किया. उसी का नाम अरफा. अरफा का माना क्या है, पहचानना, जान पहचानना. कौन कौन पहचाने, आदम अलैहिस्सलाम और हव्वा अलैहिस्सलाम को पहचानने की जगह अरफा का मैदान है. यही सारे अंबिया अलैहिस्सलाम आके यहाँ वक्फा किए हैं. अल्हम्दुलिल्लाह ये जगह है, मुख्तसर जगह है. इंशाअल्लाह यहाँ जबल रहमा, ये हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम 5.5 घंटे यहाँ खुतबा दिए, खड़े होके खुतबा दिए ऊँट के ऊपर. वो जगह में एक सुतून रखो ही, वो देख लेंगे इंशाअल्लाह. देखते हुए थोड़ा दूर जाके नंगे पैर में करके इंशाअल्लाह दुआ करेंगे इंशाअल्लाह. بعيد يا شيخ فين هذا ما جبل؟ في قدام، ما في قدام، طريق كله مقفل. انت المساج حقك ادخل برا حرام. இப்ப நம்ம போறது வந்து முஸ்தலிஃபா. இப்ப அரபால இருந்து ஹாஜிகள் என்ன செய்வாங்க, மகரிப்ல தொழாம இங்க வந்துதான் தொழுவாங்க. மகரிப் எப்ப 10 மணி 11 மணி 12 மணி 1 மணி வரைக்கும் கூட வருவாங்க மக்கள். இஷாவை ரெண்டு இகாமத் சொல்லி, ஒரு பாங்கு சொல்லி 2 இகாமத் சொல்லி தொழுவாங்க. இந்த இடத்துல தான் சைத்தானுக்கு கல்லெறியறதுக்கு கல்லு பொறுக்குவாங்க. அப்படியே கொட்டி வச்சிருப்பாங்க. சின்ன கல்லுங்க பட்டாணி மாதிரி இருக்கும், கருப்பு கல்லுங்களை பொறுக்கிட்டு இங்க இருந்தா சைத்தானுக்கு கல்லெறியறதுக்கு சேர்த்து வச்சுக்குவாங்க. இப்ப இந்த இடத்துல இரவுல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்க துஆவை கபூல் செய்யறேன்னு சொல்றாங்க. குர்ஆன்ல இது இந்த மஸ்ஜிதை பத்தியும் அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்றான். மஸ்ஜிதுல் என்னங்க அது பேரு, ايش هذا مسجد مختلفة هذا مسجد مشاعر. مشاعر، مسجد المشاعر مسجد المشاعر الحرام. அந்த மஸ்ஜிதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வந்து இந்த இடத்துல செய்யக்கூடிய அமல்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஜிக்ர் செய்யுங்க, துஆ செய்யுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய அந்த விஷயம். அந்த மஸ்ஜித் அங்க இருக்கு. அந்த மஸ்ஜிதை பார்க்க போறோம். அங்க ஓ செஞ்சீங்க இன்ஷாஅல்லாஹ். எல்லாரும் அம்மாவும் போறவங்க அம்மாவும் போங்க, ஒன்று செஞ்சுக்குங்க. ஏன்னா அங்க வந்து ஒன்று செய்யக்கூடிய இடம் கிடையாது, பாதுகாத்துக்குங்க ஒருவர் இன்ஷாஅல்லாஹ். இப்போ இதை பார்த்துட்டு அடுத்தது மினா, அப்புறம் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த இடம், ஷைத்தானு கல்ல இருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜோரான போயிடுவோம் இன்ஷாஅல்லாஹ். இப்போ அந்த முஸ்தலிஃபா வரும், வந்தவொடனே நம்ம சொல்லிடுவோம் இறங்கிடுங்க இன்ஷாஅல்லாஹ். அவ்வளோதான். ஒரு உருதுல வேற சொல்லுங்க. ये मशर अल हराम करके मस्जिद मुज़दलिफा की मस्जिद है. यहाँ अल्लाह सुब्हानहू व तआला दुआ कबूल करता है. इस जगह पर हमें वुदू कर लेंगे और तहारत हमाम जाना है, फारिग हो जाएंगे. क्योंकि वहाँ जोराना में बहुत बड़े छोटी हमाम है, उधर वुजू करने की भी दिक्कत है. इसके लिए यहाँ हमें वुजू कर लेंगे. बाद में मीना मुस्तलिफा से मीना जाएंगे और मीना में इस्माइल अलैहिस्सलाम को ज़बह करे सो जगह, वो जगह देखेंगे. और शैतान को जमरात, शैतान को जो पत्थर मारते हैं वो जगह देखेंगे. उसके बाद जोराना जाएंगे इंशाअल्लाह. वहाँ 2 रकात नमाज पढ़ना, नियत रखना, वो बस में आ जाना इंशाअल्लाह. عين زبيد. हाँ இது தானுங்க. ये है அதான் இது அணை. ஜுபைதா அம்மையார் வந்து அவங்க ஆட்சி காலத்துல யாரு, ஹாரூன் ரஷீத்
அவங்க ஆட்சி காலத்துல பயங்கரமான மழை, என்னங்க தண்ணியுடைய பற்றாக்குறை. ரொம்ப வரும் வறட்சி. அப்ப அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, இந்த அணையை கட்டினாங்க. இது பாருங்க, இந்த செவரு பாருங்க, இந்த செவரு வந்து பாருங்க, வலது பக்கம் பார்த்துட்டு வாங்க, ரைட் ஹேண்ட் சைடு. ये देखो, ये सीधा पिलर जो दीवार आता है, ये हारून अलैहिस्सलाम की उनके बीवी जुबैदा, उन्होंने उनका माल मत्ता पूरा बेच के उन्होंने ये बनाया. இந்த அணையுடைய இது பாருங்க, கதவு எல்லாமே இருக்கு. எவ்வளவு பெரிய பாருங்க, கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு அவங்க வந்து அணை கட்டிருக்காங்க. மெதுவா எங்க வந்துட்டே இருக்க செவரு பாருங்க, தெரியுது பாருங்க, வலது பக்கம் செவரு செவரு கட்டி இருக்கு பாருங்க. செவரை பாக்குறதுக்கு ஏன் வைக்கணும்? 3 கிலோமீட்டருக்கு அந்த செவரு வந்துட்டே இருக்கும். 3 किलोमीटर दीवार बनाया गया. हज के वक्त पर पानी का बहुत तंगी हुआ, उस वक्त पर इन्होंने सोच के बहुत बड़ा एक डैम बनाया इधर मक्का में. पहले डैम उनके जमाने में बनाया गया. பாருங்க, உன்ன வந்துட்டு இருக்கு பாருங்க. அந்த மலையில வரக்கூடிய தண்ணிலாம் இதை சேகரமாக்கி வரக்கூடிய ஹாஜிகளுக்கு யூஸ் பண்ணாங்க. அவங்க தன்னுடைய செல்வத்தை எல்லாம் வித்து அதை வந்து அந்த இதுல கட்டினாங்க. இந்த இதை उनका माल मता पूरा बेच के ये तामीर किया. मुस्तलिफा बाद मस्जिद के बाद ही मकान अल्लाह मक्तूब अरे दाइमन ना जामा है शेख. अब जो आने का है मुस्तलिफा रेलवे स्टेशन, यहाँ मुस्तलिफा का रेलवे स्टेशन, मीना का सब रेलवे स्टेशन है. இங்கெல்லாம் ரயில் வந்து ஏத்திட்டு போவாங்க. மீனாக்கு முஸ்தலிஃபாக்கு ஃப்ரீ புல்லட் ட்ரெயின் அரஃபா வரைக்கும் இருக்கு. பஸ்ல போவாங்க, நடந்து போவாங்க, ட்ரெயின்ல வந்து நிறைய பேர் ஏறி போவாங்க. அந்தந்த பக்கத்துல இருக்கவங்க கூடாரம் அவங்க வந்து ஏறி போவாங்க. இப்போ இதை வந்து பாருங்க, மஸ்ஜிது வலது பக்கம் பாருங்க. இப்போ இங்க கிட்ட போவோம் நம்ம. இதை பாருங்க, மஸ்ஜித் அல் ஹராம் எழுதியிருக்கோம். மஸ்ஜித் அல் ஹராம், மஸ்ஜித் அல் ஹராம். இந்த மஸ்ஜித் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்னங்க புகழ்ந்து பேசுறான். குர்ஆன்ல شويه كده انزل كوبري بعدين بقى وين نفر؟ انزل شوف بسات واقف ورا مسجد ورا مسجد؟ ايوه كثير بسات واقف. رو قدام رو इधर मस्जिद जाने का जो देख लो, मस्जिद अल हराम, मस्जिद अल हराम लिखा हुआ है मुस्तलिफा का. هنلفوا هنا؟ ايوه مو شوي. ايوه شوف بسات. اي بسات واقف هنا. فين رو؟ سيدا من هنا ها؟ ايوه دقيقة இதுதாங்க. இங்க பாருங்க, எல்லாம் ஊர் செஞ்சுங்க, ஊர் செஞ்சுட்டு கிளம்பி போனுங்க. பஸ் வக்கி பார்த்து போயிடும். ஆண்களுக்கு முன்னாடி பெண்களுக்கு பின்னாடிங்க. வாங்க. பிஸ்மில்லா சொல்லவே இல்ல. பிஸ்மில்லா சொல்லிட்டேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ இதெல்லாம் மினாவுடைய கூடாரங்க. பாருங்க, மினாவுடைய கூடாரம். முஸ்தலிஃபா. இது விஐபி. இதெல்லாம் போட ठीक है बस उकान के आटे चढ़ चलो كذا نهايه مختلفه. ايوه பனி பனி இதெல்லாம் டகார்னு எடுக்கணும். கிட்ட போய் இறங்கி ஆटे चढ़ சொல்லுங்க பை, மீனா பத்தி சொல்லுங்க. அது இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எதுவா, அதாவது அவங்க அறுக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சாங்களே, அந்த இடம் இப்போ வரப்போகுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனை வந்து அறுத்து பலியிட சொன்னதுக்காக இது பண்றாங்க. அந்த கறி அந்த அறுக்கல. இப்போ நம்ம வந்து ஷைத்தானுக்கு ஏங்க 3 கல் அறிறாங்களே, காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. भाई अभी आने वाला जगह है इस्माइल अलैहिस्सलाम को ज़बा करने का जगह. दायां तरफ देखो, அதாவது இடது பக்கம் பாருங்க,
ஒரு சின்ன தூணு மாதிரி வரும். ஆமா, இன்னும் போகணும். अभी जाना है, जगह अभी दूर है. अभी किस्सा कहता हूँ. जुमेरात शैतान को क्यों 3 बार कंकर मारना है? 3 நாள் அந்த சைத்தானுக்கு ஏன் கல்லெறியணும்? காரணம் என்ன? காரணம் இல்லாம இஸ்லாத்துல எந்த ஒரு காரியமும் கிடையாது, எந்த செயலும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம அறுக்கிற மாதிரி கனவு காண்றாங்க. அப்போ 3 நாள் தொடர்ச்சியா கனவு காணும் போது மனைவி கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. என்னங்க இந்த மாதிரி நான் 3 நாளா இந்த மாதிரி கனவு காண்றேன், என்ன செய்யணும்? அவங்க சொன்னாங்க, அவங்க தீன்தாரியா இருந்தாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொன்னாங்க, உங்க அல்லாஹ்வுடைய விருப்பம் இருந்தால் நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னாங்க. அல்லாஹ் என்ன நாடாலும் அதை செய்யக்கூடியவர். இப்போ அலங்கரிச்சு கூட்டிட்டு போறாங்க. இப்போ பெரிய சைத்தான் ஒருத்த வரான், பெரிய ஒரு அவுளியா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பெரிய ஒரு வேஷத்துல வரான். சொல்ற, என்னப்பா நீ கனவு காண்றன்னு சொல்லி 90 வயசுல அவங்களுக்கு குழந்தை பிறகுது. எங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 90 வயசு, ஒரே பையன் தான். இப்போ இவ்வளவு காலம் கழிச்சு பிறந்த பிள்ளைய நீ ஜபா செய்யறிய, நீ யோசி அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, நல்ல கித்தம் மாஃபி பாய் மாஃபி பாய் அதான் வரா. பாருங்க, அந்த கல்லு ஒண்ணு இருக்கு பாருங்க, சின்னதா ஒரு கல்லு ஒண்ணு ஓட்ட போட்ட மாதிரி இருக்கு பாருங்க. அந்த விளக்கு தூண் மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் பாருங்க. அங்க பாரு ஒரு கூடாரம் மாதிரி, அதுல ஒரு ஓட்ட மாதிரி போட்டது மாதிரி இருக்கு பாருங்க. அங்க பாருங்க, பாத்துட்டீங்களா? அது இல்லங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுத்த இடம் இது. சைத்தானுக்கு அங்க அது ஹஜ்ஜில தான் கல் எடுத்து இருப்பாங்க. இப்பெல்லாம் சைத்தானுக்கு நீங்க ஒண்ணு செய்யணும், நீங்க சும்மா இருந்தாவே போதும், சைத்தான் உங்களை விட மாட்டான். இன்னும் கல் எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், துரத்திட்டு வந்துருவாரு. ஆமா, இப்ப இருக்கிற சைத்தானே போதாது, இன்னும் கூட கூப்பிட்டு வரேன்றீங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 90 வயசுல குழந்தை பிறக்குது. 90 साल में इस्माइल अलैहिस्सलाम पैदा होते हैं. इब्राहिम अलैहिस्सलाम को 90 साल, जब इस्माइल अलैहिस्सलाम एक ही बेटा पैदा हो रहा है. अब शैतान कहलाता है, ये उम्र में बहुत दिन के बाद तो ये बच्चा पैदा हुआ है, इसको लेके जाके तुम ज़बह करना, क्या पागलपन है. तब इब्राहिम अलैहिस्सलाम कंकर उठा के औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम करके मारते, उनको मारते ही भाग जाता. और बीवी करने जाता, बीवी को गलाता, ऐसा ही उन्हें मारते ही. दूसरा दिन फिर भी बच्चा नहीं आता इस्माइल अलैहिस्सलाम का. இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வராரு, அவரும் தூக்கி அடிக்கிறாரு. பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர். இது பாருங்க, நேரா பாருங்க, அந்த சிமெண்ட் மாதிரி 3 இருக்கு பாருங்க, ஒரு கூம்பு மாதிரி தெரியுது பாருங்க, புனல் மாதிரி பாருங்க, நேரா பாருங்க, அப்படியே இடது பக்கம் பாருங்க, அந்த முனாரா, அதான் மஸ்ஜிதே கைஃப். சைத்தான கல்லடிக்க இப்ப பிரிட்ஜுக்கு மேல போவோம், கிளீனா தெரியும். பிரிட்ஜுக்கு மேல போகும்போது கிட்டலாம் போக முடியாது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் திறப்பாங்க அதை. இப்ப நேரா 2 மினாரா தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதான் மஸ்ஜிதே கைஃப். அங்கதான் 70 நபிமார்கள் அடங்கி இருப்பதாக சொல்லப்படுது. இப்போ நேரா தெரிஞ்சு பாருங்க, புனல் மாதிரி, அதான் பெரிய சைத்தான். பாத்துக்கிட்டா இப்ப போறான் பாருங்க, பார்த்து கல்ல விட்டு எரிய போறீங்க, கண்ணாடி முடிச்சிடும், கண்ணு பசுது. நேரா பாருங்க, சரிதா? सीधा कौन देखो, वही बड़ी शैतान, बड़ा शैतान. ये 2 मुनारा है, वो मस्जिद है, मस्जिद கைஃப். वही 70 அன்பியா அலைஹிஸ்ஸலாம் தஃபன் हुए. இல்ல அதுக்கு பின்னாடி தெரியாது, இப்ப போகும்போது தெரியும் பாருங்க, அப்படி திரும்பும் போது தெரியும். லெஃப்ட் சைடு தான் புனல் மாதிரி இருக்குது பாருங்க. என்னங்க இவ்வளவு பேர் காலை தெரிஞ்சு இந்த உருவம். அதுதாங்க பெரிய சைத்தான். பாருங்க மினாராவுடைய கூட்டம், அதாங்க மினால எங்கதான் தங்குவாங்க, கூட்டம் பாருங்க, கூடாரம் இங்கே அது வரைக்கும் 35 லட்சம் பேர் பாருங்க, வலது பக்கம் இடது பக்கம் நிறைஞ்சு கிடைக்கு பாருங்க. பாருங்க எவ்வளவு தூரம் கண்ணு கட்டுறது தெரிஞ்சு பாருங்க.
ஹஜ்ஜிக்காரவங்க இங்க தான் தங்க. ஆமா, இங்கதான் தங்குறது 5 நாள். 5 நாள் தங்கக்கூடிய இடங்க. அதான் சின்ன சைத்தான் நடுவில் தெரிஞ்சு பாருங்க. நடு சைத்தான் தெரியாம பாருங்க. சின்ன சைத்தான் அது கடைசியில் இருக்கு பாருங்க. மூணு இடம் மொத்தம் கல்லடி. ஆமா, முதல் நாள் பெரிய சைத்தானுக்கு மட்டும். மலை கீழங்க, மலை மேல எங்க இருக்குது சைத்தான்? அந்த கட்டடமா தெரிய இடம் தாங்க. சிமெண்ட் கலர்ல இருக்கு, சிமெண்ட் கலரு. அவர்தான் இப்ப ஜோரானாவுக்கு போறங்க. இன்ஷா அல்லாஹ் 17 கிலோமீட்டர் இப்ப இங்க இருந்து ஜோரானா. எல்லாம் ஓய்விடுங்க. அவ்வளவுதான போய் முடிச்சிட்டீங்களா? ஆமா, ஜோரானா கிட்ட போகும்போது நம்ம பேசுவோம். 17 கிலோமீட்டர். 17 கிலோமீட்டர் இருக்கா? ஆமா. எனக்கு கொஞ்சம் இந்த மினா முஸ்லியை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசுங்களேன். முடிஞ்ச அவ்வளவுதான். மீனா கம் கிலோமீட்டர் அப்துல்லா? மீனா 3 கிலோமீட்டருங்க. இல்ல ஜாரானா கமஸ்தா கிலோ மூங்கி. கமஸ்தா அஸ்ரீன் கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் இங்க இருந்து ஜாரானாவுக்கு. அந்த மீனா முஸ்தலிஃபா சொல்லுவீங்களா, இங்க இருந்து நம்ம அதை நோக்கி தான் போறோம். அந்த போகிறதுக்கு உண்டான வழிகளில் தான் இந்த மாதிரி மலைகளை உடைஞ்சி புகைகளை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. இங்கே வரீங்களா? இங்கே வாங்க வேண்டாம், இங்கே உட்காருவாங்க, உட்காந்துருக்கீங்க. பாருங்க, இவ்வளவும் உம்ராக்கு வரக்கூடிய ஹாஜி இதெல்லாம் எங்கேயுமே பஸ் வராது. அன்னைக்கு இந்த இடத்துல எங்கேயுமே பஸ் வராது, கார் வராது, எதுவுமே வராது. நடந்து தான் போகணும். பேதல்மே ஜானேக்கா ஹஜ்ஜி டைம்ல ஜஹரானாக்கு முன்னாடி எதுவும் பார்க்கக்கூடிய இடங்கள் எதுவும் இருக்குங்களாங்க பாய்? இல்ல எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நிறைய இருக்கு. ஜபல ரஹமத், ஜபல நூர். அந்த முதல்ல ஆயத்து இருந்துச்சுல்ல, ஆயத்து ஹீரா கோகை பாய். ஹீரா கோகை தான் இப்ப பார்த்தோம். என்ன எதா ஹீரா கோகை? அந்த தௌராத் இதுன்னு சொல்லி சொன்னாங்க, அதுங்க பாய். அதெல்லாம் நம்ம பார்த்தோம், முதல்ல பார்த்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிஞ்சிருந்த இடம் சொன்னேன். இவ்வளவு அதுதான் ஹீரா கோகை. அது இல்ல ஹீரா கோகை. அது தௌராத் வஹி வந்தது தான் ஹீரா கோகை. வஹி வந்தது ஹீரா கோகை. அது தௌராத் சோர் கோகை. அது மதீனால இங்க குர்ஆன் கொடுக்குற இடம் மதீனாவுல இங்க இல்ல. எங்க மதீனால குர்ஆன் அச்சரிக்கிற இடத்துக்கு எல்லாம் யாரையும் அனுப்புறது இல்லைங்க. அதெல்லாம் 5 வருஷம் ஆச்சு. யாரையும் அனுப்புறது இல்லை. இப்ப எல்லாம் மூடிட்டு கூட்டம் அதிகமாச்சு. முதல்ல கூட்டம் இல்ல, கொடுத்தாங்க. கூட்டம் அதிகமாச்சு. வரக்கூடிய மக்கள் நேர்மையா நடக்கிறது இல்ல. நிறைய அனாச்சாரங்கள் பண்றாங்க. இல்ல கூட்டம் அதிகமாச்சு. கூட்டம் அதிகம். அப்பெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருந்துச்சு, இப்ப லட்சக்கணக்கில் இருக்குது. ஹஜ்ஜி நேரத்துல தான் அது குர்ஆன் கொடுக்கறது. திரியா ஏர்போர்ட்ல அது அப்பமா. இப்ப இல்லம்மா, வேணாம், டாக்ஸி பிடிச்சி போய் பாருங்கம்மா. நான் போய் சொன்னா நான் காசு தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. பூட்டி கிடக்குது, விடுறது இல்லை. பேக் சைட்ல தான் விட்டுட்டு இருந்தான். இப்ப எல்லாம் பூட்டிட்டாங்க. வேற வேலை செய்யறாங்க மட்டும் தான் போறாங்க. ஆன்லைன் ஆயிடுச்சு எல்லாமே. இப்ப ஆன்லைன். இப்ப நீங்க அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டீங்க. அடுத்த வருஷம் வரும்போது ஆன்லைன்ல உம்ரா ஒரு வாட்டி தான் செய்ய முடியும். நீங்க ஏறாம் கட்டிட்டு உள்ள பூந்துடுறீங்களா, அதெல்லாம் போட முடியாது. இப்ப ரம்ஜான்ல அந்த சிஸ்டம் வருது. மக்கால மேல மட்டும் தான் சுத்தலாம், கீழே போய் சுத்த முடியாது. மேல போய் சுத்திக்கல. மேல போய் எவ்வளவு நேரம் வேணாலும் சுத்தலாம். கீழே வந்து யாரும் இறங்க முடியாது. கீழே இங்க வச்சு உள்ள போயிட வேண்டியதான். அவ்வளவுதான். ஸ்கேன் பண்ணிடலாம். உங்களுடைய இதை விசாவை ஸ்கேன் பண்ணிடுவான். ஒரு தடவை தான் போக முடியும். அந்த முதல் உம்ரா செய்றீங்களா, அப்பதான் போக முடியும்.
எல்லாம் மேலதான். மக்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏன்னா ரம்ஜான்ல 30 லட்சம் பேர் வராங்க. எப்படி இடம்? திரும்பி திரும்பி அதே ஆளுங்க போயிட்டு இருந்தாலும் என்ன ஆகுறது? அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்க நபி நபி உம்ராவுக்கு போகும்போது இங்க வந்து தங்கியிருந்தாங்க, தங்கிட்டு தான் போனாங்க. அந்த மக்கா வெற்றி அதுக்காக வேண்டி போகும்போது இங்க தங்கிட்டு போனாங்க. அப்போ தங்கும்போது சொன்னாங்க, என்னுடைய உள்ளம் நாடுது, அடுத்த வருஷம் நான் இங்கிருந்து ஏறாம கட்டுவேன், நீயத்தை வைப்பேன்னு சொன்னாங்க. இப்போ அதுதான் அவங்க அடுத்த வருஷம் இல்ல 85 நாள், அது ஹஜ்ஜுடைய பிறகு 85 நாள் தான் உயிரோடு இருந்தாங்க. ரபியுல் அவ்வல்ல மூத்தாட்டாங்க. ஹஜ்ஜு முஹர்ரம் ஒரு 30, ஹஜ்ஜூர் ஒரு 30, சஃபர் ரபியுல் அவ்வல்ல மூத்தாயிட்டாங்க. தெரியுங்களா? இப்போ அந்த அவங்க சொன்னதுனால இது சுன்னத்தா இருக்கு. இங்கன்னு பண்றது சுன்னத். அடுத்தது எங்கேயும் போய் போறோம்? இப்ப அந்த நபிசல்லாஹு அந்த வழி இருந்துச்சு இல்லையா? ஆமா, அந்த இது இப்ப போவாங்க. இப்போ 15-20 கிலோமீட்டர் இருக்குது. இன்ஷா அல்லாஹ். பைப்பு கிடக்கு, அவ்வளோ பெரிய பைப்பு பதிச்சுட்டு வராங்க.